இந்திய கூட்டணி 40க்கு 40 தொகுதி வெற்றி பெறும். 7-8 தொகுதிகள் அதிமுக கடுமையா அவங்களுக்கு வந்து சவால் கொடுத்தது. கட்சியா இருக்கும்போது சாலிடா ஜெயிச்சு வந்தாங்க. சென்னை அவ்வளவு பெரிய மாகாணத்துக்கு, அவ்வளவு பெரிய ஒரு நகரத்துக்கு மேயர் வேட்பாளர் போடுறாங்க. ஒரு குறுகிய உள்ளாட்சியில திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நடத்தின தேர்தலுக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி நடத்தின தேர்தலுக்கும் மந்திரிகள் தேர்வு பண்ணது பூரா அவங்க வீட்டு காய்கறி வாங்கி கொடுத்தவங்க, தக்காளி வாங்கி கொடுத்தவங்க, கறி வாங்கி கொடுத்தவங்க, கருவேப்பிலை வாங்கி கொடுத்தவங்க பூரா வந்து கவுன்சிலர் தேர்வு பண்ணிட்டாங்க. முகவரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் NK மூர்த்தி அவர்கள் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர் தோல்வி 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2021 நடந்த உள்ளாட்சி தேர்தல், இந்த தொடர் தோல்விகளை இவங்க சாதாரணமாக நினைச்சிட்டாங்களா திமுக அரசு? சார், நீங்க அதிமுகவாக இருக்கட்டும் அந்த திமுகவாக இருக்கட்டும், நான் ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். அதிமுகவுக்கு அந்த சின்னத்துக்கும் பேசிக்கா ஒரு 15-20% 20% ஓட் பேங்க் பேசிக்கான ஓட்டு. திமுகவுக்கும் திமுக சின்னத்துக்கும் பேசிக்கா 15-20% ஓட் பேங்க். இது எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது, மாற்றவே முடியாது. இந்த ஓட் பேங்க் பேசிக். இதுக்கு அடுத்தது ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இது என்ன ஓட் பேங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த சிறுபான்மையினரை உங்க பக்கத்துல வச்சுக்கிறீங்க. நீங்க இஸ்லாமியர்களை சிறுபான்மையர்களை யார் பக்கம் இருக்காங்க, அது ஜெனரலான மெயினான ஓட் பேங்க். அதுக்கு அடுத்தது SC/ST பீப்புள்ஸ் எந்த கட்சி பக்கம், அதிமுக பக்கம் இருக்காங்களா திமுக பக்கம் இருக்காங்களா, இதுதான் பிளஸ் ஒரு செங்கலா அடுக்கிறது தான். இப்படி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சார், திமுக சார் பலமான கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாண்டி திமுக பலமான கூட்டணி சொல்லாதீங்க. அங்க என்ன இடதுசாரி ஓட் பேங்க், என்ன இடதுசாரி ஓட் பேங்க், என்ன இடதுசாரி வச்சு மக்களவை தேர்தல் நடந்த போது பலமான கூட்டணி அமைத்த ஒரே அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இருந்து 2014 இருந்து ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி உடையாம பாத்துக்கிட்டாரு முதலமைச்சர். அதுதான் அவருடைய சாமர்த்தியம். அது வந்து வெற்றி கூட்டணியாவே மாறிட்டு வந்துட்டு இருக்குது. வெற்றி கூட்டணி அதுதான் இன்னைக்கு வந்து வெற்றி கூட்டணியா பேசிட்டு இருக்குது ஒழிய, கள நிலவரம் இன்னைக்கு வந்து அதிமுக அந்த இடத்த தவற விட்டுச்சு. எடப்பாடியார் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ரோலை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அவரு கவனமா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. இந்த தேர்தலில் பாஜக தலையிட்டு சின்னத்தை முடக்குமோ, என்ன கட்சியில ஏதாவது பிளவு உண்டாக்குமோ, ஏதாவது பிரச்சனை உண்டாக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த பயத்திலேயே இருந்துட்டு வந்தாரு. கடைசி நேரத்துல சின்ன முடக்கப்படல, பெட்ட இலை இவருக்கு தான் அப்படின்னு வந்த பின்னாடி தான் தொண்டனே அப்பாடா அப்படின்னு உஷாராயி கூட்டணி கட்சிகளை சேர்க்காததால அவருக்கு கொஞ்சம் பலவீனமா இருந்ததோ. கட்டாயம். ஆனா அதே அதிமுக இன்னும் 2-3 கட்சிகள் சேர்த்திருந்தா திமுக நிறைய சவாலான கூட்டிய இந்த மக்களவை தேர்தல். நீங்க நாடாளுமன்ற தேர்தலை விட்டுருங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 33 தொகுதிகள்ல 35 தொகுதிகள்ல ரெட்டலை சின்னம் தனித்து நிக்குது. கண்டிப்பா 35 தொகுதிகளை நிக்குது வச்சுக்கோங்க. இந்த 35 தொகுதிகள்ல ஒரு தனிமையா போட்டியிடறதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா, தனித்துவமா போட்டிடுறாங்க அதிமுக. அதுக்கு அடுத்தது தனித்து போட்டியிடுற கட்சி நாம் தமிழர் கட்சி. 40-40 இது ஒரு துணிச்சலான முடிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல அதுல 25% இருந்து 26-30% அவர் வந்து ஓட் பேங்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2026 இன்னைக்கு திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி நீடிக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகம். ஏன்னா இவங்க சீட்டு ஒதுக்கும் போது சில கட்சிகளை காயப்படுத்துறாங்க. அதாவது தலைவருக்கு அடுத்து கட்டமா இருக்கக்கூடிய தலைவர்கள் தொகுதி பங்கீட்டுல அவங்க கிண்டல் பண்றது, நையாண்டி செய்யறது, நக்கல் அடிக்கிறது, இப்படிதான் மன உளைச்சல் உண்டு பண்றாங்க. கூட்டணி கட்சிகள்லாம் மன உளைச்சல் உண்டு பண்றாங்க. திமுக விட்டு இருந்து வெளியில வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதிமுக தொண்டை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாங்க. களத்துல இறங்கி நீங்க பாருங்க, நீங்க காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு இருக்கிற தொகுதிகள்லாம் பாருங்க. இந்த முறைதான் வந்து முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, திமுக தொண்டன் எந்த 40 தொகுதிகளும் கரெக்டா வேலை செய்யணும், வேலை செய்யல அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க பதவி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடிதான் இந்த தேர்தலில் வேலை செஞ்சாங்க. உதாரணம் நீங்க சொன்ன மாதிரி விருதுநகர்ல
அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி, ஆமா விருதுநகர்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி. ஆனா அங்க ஜெல்லான கூட்டணி அதிமுக தேமுக பரவலான ஒரு பேச்சு ஆமா இருக்கு. ஆமா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இணக்கமா செயல்படுறதாக பல ஊடக செய்திகள். தேமுதிகவும் அதிமுகவும் அங்க இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி என்ன மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அந்த இணக்கமா வேலை செஞ்சாங்க. விஜயகாந்தனுடைய மகனை வெற்றி பெற்றே வைக்கணும், வெற்றி பெற செய்யணும், மாற்று சொல்யூஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தீவிரமா இறங்கி வேலை செஞ்சாங்க. அவங்க அந்த இடத்த நெருங்கிட்டாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வேலை செய்யற இதுவே வேற, யாரு அதிமுக வேலை செய்யற இதுவே வேற, திமுக கூட்டணியில திமுக வேலை செய்யறதே வேற. திமுக எப்போதுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க நின்னாங்கன்னா அவங்க பெருசா அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க. இது இயல்பாவே நடக்கிறதா இருக்கு. நிறைய பதிவுகள் இருக்கு. அதனால 2026ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கவனமா கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திமுக நிலைமை ரொம்ப கஷ்டம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன திமுக அரசு எதெல்லாம் மாத்திக்கலாம், இல்ல எப்படி இப்ப இருக்கிற அரசு எப்படி மாத்திக்கலாம், அடுத்த 2026 தேர்தலுக்கு சரியான ஒரு போட்டி ஏற்படுத்தலாம் சார்? இவங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சார் சொன்னாங்க? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் ஊழல், அது ஒரு பட்டியலை தயாரித்து கிராம சபை கூட்டத்தை நடத்தி கிராம சபையில் ஒவ்வொரு கிராம சபையிலையும் வெளியே வச்சாங்க. எத்தனை பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஜெயிலுக்கு போவாங்க, இவங்கெல்லாம் வந்து தூக்கி உள்ள உட்கார வைக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் முதலமைச்சர் உட்பட, டிஆர் பாலு உட்பட எல்லாரையும் தூக்கி உள்ள உட்கார வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க சார். அந்த தேர்தலில் இவங்க கொள்ள அடிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க சார். ரைட், ஓகே. யார் மேலே சார் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? யார் மேலேயாவது ஒருத்தர் மேலேயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? ஒன்று, அதை விடுங்க, எஃப்ஐஆர் போடல, அது உள்ளடி வேலை ஏதோ நடக்குது. ரைட்டு. அதுக்கு அடுத்தது அவங்க தான் ஊழல் செஞ்சிட்டாங்க. ரைட்டு. அவங்க என்ன பர்சன்டேஜ் வாங்கினாங்க? இன்னைக்கு நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறீங்க? உங்களை நீங்கள் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சரி பண்ணிக்கணும் சார். இங்கே வந்து நிலைமை வந்து மோசமாக இருக்குது. நீங்கள் எந்த பஞ்சாயத்தில் எந்த மாநகராட்சிக்கு என்ன வேலை நடந்திருக்குது ஒரு பட்டியல் கொடுங்க பார்ப்போம். இந்த மாநகராட்சியில் இந்த வேலைகள் ஏதாவது நடந்திருக்குன்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டிருந்து அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம், கட்டிட்டு இருக்கிற பாலம் இன்னும் திறப்புழா பண்ணல. 3 வருஷம் ஆச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்து. பல இடங்கள்ல இதே இருக்கிற சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாபுரம் மேம்பாலம் வந்து கிட்டத்தட்ட இன்னமும் கட்டிட்டு இருக்காங்க. 10 வருஷம் இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. என்ன சேலத்தில் ஒரு கட்டி அமைக்கப்பட்ட வேளாண் கால்நடை இன்னும் திறக்கல சார். அம்மா கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க சார். அது மாதிரி இல்லை, அது மாதிரி நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அம்மா திருமண மண்டபம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. கிட்டத்தட்ட இல்ல பல லட்சம் கோடி அதுல வந்து செலவு பண்ணிருக்கீங்க. செலவு பண்ணி கட்டணம் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்குது ஒவ்வொரு அந்த அமைப்பும். ஆனா அது இன்னமும் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரதுக்கு முடியல உங்களால. ஏழை நடத்த பயன்படும் இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அமைச்சர் வந்து, அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த துறை என்ன செஞ்சிட்டு இருக்குது? எந்த துறை சார் கரெக்டா இயங்குது? ஒரே ஒரு துறை சொல்லுங்க சார். மேலளவுக்கு இந்த தகவல் போயலையோ இந்த சார் இது எல்லாமே சார் முதலமைச்சர் பார்த்து பண்ணுவாரு. அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன சார் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க? இல்ல அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அது எந்த காதலையும் யாரும் கொண்டுட்டு போறதில்ல சார். எல்லாமே வந்து என்ன சார், அது அம்மா திருமண மண்டபம் இன்னும் திறக்கல. அது ஒரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு கட்சிக்காரன் கஷ்டப்பட்டது பூரா வருவாங்க சார். 10 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க சார் ஆட்சிக்கு வராம. ஒரு வட்ட செயலாளர் திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே அவன் என்ன சார் ஃபீல் பண்ணுவான்? அவனுக்கான வருவாய்க்கு ஏதாவது வழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்ல. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பார் இருக்குது. இன்னைக்கு திமுக காரன் எத்தனை பேர் சார் இந்த பார் எடுத்திருக்கான்? ஒரே ஒரு ஆளை காட்டுங்க சார். போன 10 வருஷத்துல எவன் நடத்திட்டு இருந்தானோ அவனே தான் இந்த 10 பார் இருக்கு நடத்திட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. ஆனா கடந்த 10 வருஷமா அதிமுக காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்பவும் அதிமுக காரங்க தான் நடத்திட்டு அதே கட்சி தான் போயிட்டு இருக்குது. திமுக காரன் இன்னும் இன்னைக்கு அதுக்குள்ள நுழைய முடியல. என்ன காரணம் சார்? அவங்க மேல இருந்து ஒரு சிஸ்டத்தை வந்து வச்சுக்கிட்டு திமுக காரன் உள்ள போகாத வச்சிருக்காங்க சார். இப்ப இங்க இருக்க கட்சிக்காரன் அதிருப்தியில் இருக்கானா இருக்க மாட்டானா? அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க இங்க யாரையுமே நம்பாம நேர மக்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா இங்க இருக்கிற வட்ட செயலாளர் என்ன பண்ணுவான்? வேலை இங்க இருக்கிறவன் பொறுப்புல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் எங்க போய் நிற்பான்? ரொம்ப சிம்பிள் சார். இதெல்லாம் வந்து கேட்டா அவன் வலிக்குதுன்றான். அவன் என்ன பண்றான்? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க பேர்லயே நான் போயிட்டு என்ன பண்ணான்னு கேட்டா நகராட்சிக்குள்ள போயிட்டு மாநகராட்சிக்குள்ள போயிட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தேன். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதை கூட என்னால ஒன்றும் பண்ண முடியல, ஒரு இது வாங்க முடியல. எல்லா திமுக காரனும் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான். புரியுதா? ஒரு ஊர்ல ஒரு 2-3 வட்ட செயலாளர் சேர்ந்து ஒரு பார் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா
அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவன் ஏதோ திமுக அரசு எதை மாத்திக்கிறோம் சார் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அவங்க மக்கள் கொந்தளிப்பு இல்லாம இருப்பாங்க. திமுக வந்து முதல்ல அடிப்படையில செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் இருக்கக்கூடிய திட்டங்கள், அதாவது என்னன்னு கேட்டா சாலை, மேம்பாலம், கால்வாய், இது எல்லாம் அங்கங்க பாதியிலே நிக்குது. கடந்த 10 வருஷமா பாலம் கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. துரிதமா அதை வேலை செய்ய வைக்கணும். அவனை வேலை செய்ய வச்சு அதை வந்து திறப்புழா நடத்தணும். அது சிறப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதெல்லாம் வந்து திறந்து வைக்கணும். பட்டாபுரம் உள்ள வந்து டைட்டில் பார்க் இருக்கு. ஐடி கம்பெனி ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஐடி கம்பெனிக்கு ஒரே முறை குரு வந்தார், தங்கம் தென்னரசு வந்தார். அப்போ தொழில்துறை அமைச்சர் அந்த வந்தார். அது என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அந்த கம்பெனியை திறந்தா பக்கத்திலே ஒரு 500 பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த ஊரே வந்து கொண்டாடும். அப்படின்னா நீங்க வந்து என்ன இன்னொரு 2 வருஷம் தான் இருக்குது. இந்த 2 வருஷத்துல நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்து அந்த பகுதிக்கு போயிட்டு அந்தந்த கவனத்தை எடுத்து அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வரதுக்கான வழிமுறைகளை செய்யணும். 2வது, கட்சி தொண்டை வட்ட செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர்லேருந்து நகர செயலாளர்லேருந்து மாநகர செயலாளர்லேருந்து எல்லாருமே வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். மக்களவை நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கள நிலவரம் என்ன சார்? கள நிலவரம் அப்படின்னா 30 தொகுதி திமுக கூட்டணி சாலிடா எடுத்துரும். 2 தொகுதி அதிமுக சாலிடா எடுத்துரும். கன்ஃபார்ம் நிச்சயம் 32 போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 8 தொகுதியில கடைசி நேர நிலவரப்படி கடுமையான போட்டி. ஆமா, அதுல 1-2 அதிமுகவும் வின் பண்ணலாம். இல்ல இந்த இந்தியா கூட்டணியுடைய அலையில அந்த 8ம் இவங்களே ஜெயிச்சிடலாம். ஆனா கன்ஃபார்மா 2 தொகுதியில கன்ஃபார்மா வெற்றி பெறுது. அந்த 2 தொகுதி தோல்வி திமுக அரசை பலவீனப்படுத்துமோ? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. என்ன கேட்டா வந்து அந்த 2 தொகுதியெல்லாம் திமுகவுக்கு அவ்வளவு, இப்ப அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது 40 தொகுதியும் திமுக ஜெயிச்சது. என்ன இவங்க ஆட்சியில் இருக்கும் போதே வந்து அந்த அதிருப்தி எல்லாம் இல்ல. 2 தொகுதி தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. இன்னொரு காரணம் இவங்க கூட்டணி சரியா அமைக்காத ஒரு காரணம். ஆனா எதுவா இருந்தாலும் இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட கிடையாது. ஆனா நான் சொல்றது இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த கட்சிக்காரர்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்வு செய்த விதம் என்ன, அதுவும் 15 மாநகராட்சி பேரூராட்சி இல்ல தேர்வு செய்த விதம், நகராட்சி தேர்தலில் தேர்வு செய்த விதம் என்ன, டோட்டலா அந்த அந்த பகுதி அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் என்னுடைய கையாள்களை வந்து அவங்களுக்கு சாதகமான ஆட்களை தேர்வு செய்யணும்னு நினைச்சு அதை வந்து தேர்வு செஞ்சு அந்த நிர்வாகத்தையே கோட்டை விட்டாங்க. அந்த நிர்வாகத்தையே பாழ்படுத்திட்டாங்க. அப்படிதான் சொல்லணும், பாழ்படுத்திட்டாங்க. இதையெல்லாம் அவங்க செஞ்ச தவறு. இந்த 2 வருஷத்துல அவங்க இதெல்லாம் சரி பண்ணி ஆகும். மேயர்களை, நகராட்சி தலைவர்களை, பேரூராட்சி தலைவர்களை சுதந்திரமா செயல்பட விடணும். முதல்ல இது வந்து கேட்டா அவங்க யாருக்கும் வந்து மேயர் வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கக்கூடாது. மேயர் வந்து சுதந்திரமா செயல்பட விடணும். அப்படி செயல்பட விட்டா மட்டும்தான் மேயர் போயிட்டு அந்த உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சரை சந்திச்சு, அந்த உள்ளாட்சித்துறை நிர்வாகி டைரக்டரை சந்திச்சு, எங்க ஊருக்கு இவ்வளவு நிதி வேணும், எங்க ஊருக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி நிதி வாங்கணும். வாங்கிட்டு வந்து இந்த 2 ஆண்டு காலத்துல என்னென்ன பணிகள்லாம் நிலுவையில் இருக்கோ அந்த பணிகள்லாம் முடிச்சா மட்டும்தான் திமுக 2026 அந்த தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தலை வெற்றி பெற முடியும். தவறினால் படு மோசமான தோல்வியை சந்திப்பீங்க. ஏன்னா இப்ப வந்து இங்க ஜெயிச்சிட்டாங்க, இந்த கூட்டணி நாளைக்கு இருக்குமா அப்படின்றது சந்தேகம். இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கு தமிழக மக்கள் உசாரான தமிழ்நாடு தேர்தலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திமுகவுக்கு மக்கள் வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. அதனால இந்த 2 வருஷத்துல ஐயா முதலமைச்சர் அவர்கள் இந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் சரி செய்து முறைப்படுத்தி 2026 தேர்தலுக்கு தயாராகணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வணக்கம் சார். நன்றி. மற்றொரு சந்திப்பில் இணைவோம். நன்றி.